ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகம்மைஸ் கிச்சன். இன்றைக்கி குட்டீஸ்களுக்கெல்லாம் பிடிச்ச லேஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். நம்ம வீட்டிலே எப்படி பண்ணி சாப்பிட்லான்னு. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா, ஒரு 5 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூனு வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனு சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி சிப்ஸ் கட்டுற உங்கள்கிட்ட இருந்தால் சரி, இல்லைன்னா கடையிலலாம் கிடைக்கிது. இது மாதிரி இது ப்ளைனு. இப்போ நம்ம இதில் தான் நம்ம சீக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீச்சிருக்கிற தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிடும். 2 தடவை கழுவிக்கோங்க. கழுவியாச்சு. இன்னொரு டைம் நம்ம இன்னொரு தண்ணியில் 2 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இது மாதிரி ஒரு வெள்ளை டவல் இல்லைன்னா தர்க்கி டவல் இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உப்பில் போட்டதை இது மாதிரி விரிச்சிட்டு திருப்பி டவலை போட்டு அந்த மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா ஊற்றி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டோம்னா ரொம்ப வெடிக்காமல் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஹைலே வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, இந்த அளவுக்கு போட்டால் போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்ததில் சாட் மசாலா பவுடர், மிளகாய்த்தூள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. நமக்கு சூப்பரான லேஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.